யோ சார் யார் அது? மார்க்கெட் பஸ்ஸுங்க சார். ஊரும் தெரியல பேரும் தெரியல. ஏதாவது தேருமா பார்த்தேன், எதுவும் தேரல சார். அனுப்பிச்சுடியா? ஏய் எந்திரி எந்திரிடா. ஏய் எந்திரியா. ஏடா தூங்குறவன் எழுப்பி அறிவு இல்லை, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போல. அப்பனா யாரா? இல்லை இவரு உண்மையான போலீஸா? இல்லை முதல்ல சொல்லி தொலைச்சா வாங்க, ஓடி போய் வாங்க. ஏய் போங்கடா போங்கடான்றல. ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும் இடங்களை வீடியோ மூலம் கண்காணிக்க புதிய திட்டம் தொடக்கம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று லாரிகள் ஓடாது. அவசர ராஜினாமா செய்யுமாறு பிரதமர் மன்மோகன் சிங் திட்டவட்ட ட்ரெஸ்ஸை பாரு கோமாளி. பேண்ட் அவுந்துரும். ஆச்சி சாரி ஆச்சி. மா ஏய் மாப்பிள்ள தலையில தேய்ச்சிக்கணுமா? ஊத்தி சாப்பிடுங்க. உடம்புல கொஞ்சமாவது பயம் இருக்கா? இல்லைலாம் சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொள்ளணும்டா. மா சாப்பிட விடுமா அவங்கள? விஷத்தை வைக்கல தின்னு. ஒரு நாள் பந்து வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இதுல லவ் வேற லவ். அது இந்த வயசுலே அதை கொஞ்சம் ஊத்துமா. ஆசையா வாங்கின அருவாமனை கையை வெட்டின கதையா? என்கிட்டயே காசை வாங்கிட்டு போய் ஏன் பொண்ணையே சைட் அடிக்கிறீங்களா? இந்த 4 பேத்துல எவன்டா என் மருமவன்? இன்னைக்கு உடம்புல தெம்பு இருக்கு, 4 காசு சம்பாதிக்கிறீங்க. நாளைக்கு என்னடா பண்ணுவீங்க? நம்ம உதிரிப்பு கணேஷ் 1 லாரிலோட ஒருத்தனே இறக்குவேன். யானைக்கால் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கேன். எப்பவும் ஒண்ணு போல இருக்காதுடா. சரி விடாச்சி. 10 நாள் சேர்ந்தாப்புல இங்க கடையை அடைச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க? உங்களுக்கு மூட்டையை தூக்குற தவிர வேற என்னடா தெரியும்? ஆமாச்சி, எங்களுக்கு எதுவும் தெரியாதான். குப்பை தொட்டிக்கு பிறந்தோம், கஷ்டப்படுறோம். இதோ இந்த யாமினிக்கு பதில் நான் உனக்கு பிறந்திருந்தா இந்நேரம் யூனிஃபார்ம் போட்டு இங்கிலீஷ் பேசிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பேன். ஒருவேளை இந்த பொண்ணு குப்பை தொட்டிக்கு பிறந்திருந்தா இப்போ மார்க்கெட்டில் காய்கறி வித்துட்டு இருந்திருப்பா. ஏழையா பிறந்தது எங்க தப்பா ஆச்சு? நீ சொன்னது கரெக்ட் தான். அனாதையா பிறந்தது ஓன் தப்பு இல்ல. ஆனா அனாதையா செத்தா அது யார் தப்பு? என்னடா தூக்கம் வரல? ஆச்சி சொன்னதை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குடா. ஏதாவது செய்யணும் மச்சான். 2 மணிக்கு ராடி வருது, 6 மணி வரைக்கும் மூட்டை தூக்குறோம். பகலில் வேலையெல்லாம் தானே இருக்கும். இனிமேல் சும்மா இருக்கக்கூடாதுடா. மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறத தவிர வேறு என்ன வேலை தான்டா இருக்குது? சிலு சிலுன்னு நிக்கிறிய சில்லறைய வாங்கிறிய பல பலன்னு நிக்கிறிய பல்ல காட்டி சிரிக்கிறிய ஊத்தி வச்ச கிலாஸில் இடுப்பு ஆடுது. உன் இடுப்பு மடிப்பு ஓரத்தில் காரு பறக்குது. ஐயோ மந்திரவாதி, டயர்டா இருக்குன்னு பாட்டு பாடுச்சோன்னா ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு இருக்க. ஏய் வாமுருக்கு நான் பாட முடியாது, போப்பா அந்த பக்கம். சரி பாடி தொலை. வழ வழன்னு நிக்கிறிய வாழ மாட்டையா, நீ வாழ மாட்டையா, நான் என்ன தொட்டையா, நான் உன்னால தான் கெட்டு போட்டையா. சிலு சிலுன்னு பல பல சிலு சிலுன்னு பல பல சிலு சிலுன்னு அமே சிலு சிலுன்னு நிக்கிறிய சில்லறைய வாங்கிறிய பல பலன்னு நிக்கிறிய பல்ல காட்டி சிரிக்கிறிய ஊத்தி வச்ச கிலாஸில் இடுப்பு ஆடுது. உன் இடுப்பு மடிப்பு ஓரத்தில் தவிர மார்க்கெட் இவ்வளோ வேலை இருக்குடா. மச்சி இதில் 1000 ரூபா இருக்கு, சில்லறையை தனியாவே என்ன? ஏய் ஆச்சி கொடுத்த காசுக்கு எக்ஸ்பிரஸ் ஒட்டி போட்டு 1100 கொடு. ஆச்சி முறைக்குது, வட்டி பத்தல போல இருக்கே. சரிடா, ஆச்சிக்கு ராக்கெட் வெட்டி போட்டு 1 ரூபா எக்ஸ்ட்ரா கொடு. ஏதா செஞ்சு மேல வரணும்னு நினைக்கிற சரிதான். அதுக்காக கீழே கிடக்கிற காயெல்லாம் எடுத்து விற்க கூடாது. உருப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உருப்பிடலாம். என் கூட வாங்க. பேரு சொல்லுங்க. MK ட்ரேடர்ஸ். இன்னொரு 1000 ரூபா கொண்டா. ஒரு நாளைக்கு தானே போவாங்க, செக் பண்ணி பாரு. டைம் ஆச்சுண்ணா. அது 10 மணிக்கு கொடுத்துருந்தா ஓகே. இப்போ மணி 10:20 ஆகுது. அடுத்த மீட்டர் ஆன் ஆயிடுச்சு. நீ எவ்வளோ வாங்கிட்டா? 1. நான் ஐடுவா பார்க்கணும். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஏதோ கோயில் குளம் போயிட்டு வந்தீங்களா? திருக்கருக்கு அவர் 10 வருஷமா நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஒரு தடவை போயிட்டு வாங்க நாயிட. சரி, அங்கேயும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் மார்க்கெட்ல சிமெண்ட் ரோடு போடுற விஷயமா நாம பேசுறோம்ல. வாங்காச்சி, என்ன இவ்வளவு தூரம்? ஏய் அந்த சேர் எடுத்து வாடா. வேணாயா வேணாம். ஏய் சீக்கிரம் எடுத்து வாடா. வேணாம் தம்பி. உட்காருங்க சி. சேரெல்லாம் எதுக்கு? வராதவங்க வந்திருக்கீங்க, பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்லையா, இருக்கட்டும். சரியாச்சி, சொல்லுங்க. இந்த பசங்க மார்க்கெட்ல ஆமா பார்த்துருக்கேன். அவங்க சம்பாதிக்கிறது வாய்க்கும் வயிறுக்குமே சரியா போயிருது.
ஏதாவது ஒரு தொழில் பண்ணா பொழைச்சுக்குவாங்க. ஆ சரிதாச்சி, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது லோனின்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏண்டா பசங்களா, என்னடா படிச்சிருக்கீங்க? படிப்பெல்லாம் +2வா? இல்லையா, அவன் 2வது படிச்சிருக்கேன், அதான் சொல்றேன். இந்த குரூப்லயே அதிகமாக படிச்சது இவன் தான் போல் இருக்கு. சரியாச்சி, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் அதுக்குள்ள என்ன செய்ய முடியுன்றதை பார்க்குறேன். ஏல, வரப்போற லோனை வச்சு என்ன செய்ய போறோம்னு யோசிங்கடானா இப்படி உட்காந்துருக்கீங்க. மைக் செட்டு சீரியல் கடை போடலாமாச்சு. ஆடி மாதம் கூழுத்துறது, சபரிமலை சீசனு, கட்சி மீட்டிங்னு செம்ம பிஸியாக இருக்கும். நீ சொல்கிறது கரெக்ட் தான் மச்சி. நம்ம ஃபங்க்ஷனே நிறையா இருக்கும் போல இருக்கு. ஏடிஎம் கல்யாணம் நடக்கும், யாமினி கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், காது குத்தணும், அதுக்குள்ள ஆச்சி மண்டே போட்டுரும். பேச்ச பாரு. அதுக்கும் நம்ம மைக் செட்டு தான். பேசாம சேரட்டை வாங்கிடலாம்டா. அதையும் ஓட்டிக்கிட்டு மார்க்கெட்ல வேலையும் பார்த்துக்கிட்டு ரெண்டுமே கவனிச்சுக்கலாம்ல. லோன் வரதே ஆளுக்கு 20 25 அதுக்குள்ள யோசிங்கடானா. ஸ்கூலுக்கு ஏத்தாப்புல ஒரு கடை காலியா இருக்கு, அங்கேதான் பண்ணலாமா? ஏய், நம்ம வேணா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கலாமா? சூப்பர் ரீ. ஏய், ஒரு செடி ஒரு ஃப்ளவரு, நீ ஓசியில் அழகா இருக்கு கடை வைக்க சொல்றியா? பள்ளிக்கூட வாசல் எல்லாம் வேணாம், நமக்கு தெரிஞ்சது மார்க்கெட் தான். அதுக்குள்ள என்ன பண்ணலாம்னு யோசிங்கடா. மார்க்கெட்லேயே சூப்பர் பிஸ்னஸ் நம்ம ஆச்சியோட ஹோல்சேல் பிஸ்னஸ் தான். ஃபோனை போட்டோமா, மூட்டைக்கு இவ்வளோ கமிஷன் வாங்கினோமான்னு பணத்தை எண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆச்சி, உன் ஃபோனை கொடு. டேய், ஏறாத மடைக்கு தண்ணி கட்டாதீங்கடா. விளங்குற மாதிரி ஒரு யோசனையை சொல்லுங்க. மார்க்கெட்ல பழம் பூ காயின் எல்லாம் தான் கிடைக்குது, நம்ம என்னதான் பண்றது? மார்க்கெட்ல எல்லாம் தான் கிடைக்கும், நீங்க சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமா? சரி பேசுவோம், நான் சாப்பிட்டு வந்துடுறேன், இன்னைக்கு முடிச்சிடுவோம். வணக்கம்யா. வாங்காச்சி, அந்த லோன் விஷயம் பேசி பார்த்தேன், அது சரியா வரலாச்சு. ஆளுக்கு 6000 ரூபா தரேன்றான். அதை வச்சு என்ன பண்ணுறது, அதான் வேணான்ட்டேன். ஆச்சி, இது வரைக்கும் நீங்கள் எந்த ஹெல்ப்பும் கேட்டு வந்து நின்னதில்லை. மார்க்கெட்டில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவியிருக்கேன், அட்லீஸ்ட் வட்டிக்கு பணமாக தந்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு நான் எதாவது செய்யணும் ஆச்சி. ஒரு சின்ன யோசனை, இந்த பழம் மார்க்கெட்டுக்கு பின்னாடி எனக்கு ஒரு கடை இருக்குது, அதை நான் ரொம்ப நாளாக பூட்டி தான் வச்சுருக்கேன். இன்னும் கிளம்பலையா? பக்கம் தானே, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவானே. சரி. அதான் ஆச்சு, நான் அதை குடோனாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல பெரிய இடம். நான் வேணா ஒன்று பண்ணுறேன், அந்த கடையை உங்களுக்கு தரேன். இந்த 4 பசங்களையும் அதை எடுத்து நடத்த சொல்லுங்கள். ஐயா, 50 ரூபாய்க்கு நாங்க எங்கேயா போவோம்? வாடகைலாம் நிறைய இருக்கும், பகடி வேற கேட்பாங்க. அதுக்கு நம்ம பசங்க எப்படி? இருங்க ஆச்சி, நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா? நீங்கள் முதல் தடவையாக என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்க, அதுவும் உங்களுக்குன்னு இல்லாமல் இந்த 4 சின்ன பசங்களுக்காக கேட்குறீங்க. ஏன் நீங்கள் மட்டும்தான் நல்லது செய்யணுமா? நான் செய்யக்கூடாதா? ஒரு 6 மாதம் போட்டோம், கடை எப்படி போகுதுன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாடகை என்னன்னு பேசிக்கலாம். வாடகைனாலும் லோகு, மயிலிட்ட போய் கடைச்சாவே எடுத்து வா. அது எப்படியா சும்மா எல்லாம்? இப்போ என்ன வேணும்? காசு கொடுக்கணும், அவ்வளோதானே? சரி, உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு கொடுங்க. ஐயா, காசு ஏய், என்னடா அது? 1 ரூபா கொடு. அண்ணா, நம்ம கடைக்கு அட்வான்ஸை பார்த்தீங்களா? பரவாயில்லையே. நல்லா இருங்கடா. நம்மளதான் அண்ணான்னு கூப்பிட்டு அவனை மட்டும் வாங்க போங்கன்னு கூப்பிட பத்தியா? போடு, இந்த இடத்துல வைக்கலாம்ல. கடைக்கு என்னடா பேர் வைக்கலாம்? மச்சி மெஸ் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடா. என் பேரெல்லாம் வேணாம், ஏதாச்சும் சாமி பேர் வைப்பண்டா. வேண்டாமா, என் பேரெல்லாம் அவங்க மச்சி மெஸ்ன்னு சொல்றாங்கம்மா, ஆச்சி மெஸ் இல்ல. ஆச்சி, அங்க பாருங்க, ஆச்சி மெஸ் சாமி பேர் தான் வச்சிருக்கோம். போதுமாச்சு? ஆமா, அதே ஐயா, சின்ன வயசுல எடுத்த போட்டோ. சைஸ் சாதம் 32, மாரி சாதம் 40 68. நாளைக்கு சேர்த்து போடுறோம். என்னடா காசு குறையாச்சு. இரு, நம்ம வியாபாரம் எங்கேயோ போகுது. கேக்குதா பாரு? நல்லா கேக்குது. இப்படி கத்துற வாத்தால கேக்கும்டா. டேய், மூட்டை தூக்கிட்டு நாம தானடா இந்த மாதிரி கூலிக்கா தலையை சுத்திட்டு இருப்போம். இப்போ நம்மகிட்டயே வந்து நிக்கிறான். வளர்கிறேனே மம்மி. ஹலோ ஆச்சி மெஸ், 2 தயிர் சாதம், 2 லெமன் சாதம். முதல்ல ஒரு கேஸ் எடுத்து வாங்கணும்டா. கேஸுக்கு ஸ்பான்சர் எந்து? இது நம்ம கையில இருந்து போட்டது. இது NKB வாடகை கேட்டா குடுக்கிறதுக்கு. மீதி இருக்க பணத்தை அசல்லே போட்டுரு. நாளைக்கு பூரிய சேர்த்துக்க. என்னது வண்டி வாங்க போறீங்களா? அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப்லாம் இருக்கா? டெலிஃபோன் பில், கேஷ் புக், பாஸ்புக். யூ வாண்ட் அட்ரஸ்? F83 அண்ணா மார்க்கெட், கோயம்பேடு. ஆச்சி மெஸ். எனிதிங்?
அம்மா, இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் பெரிய போடு. அதுக்கு தெரியாத மாதிரி இருக்கானே. இது நல்லா இருக்கா? இது எடுத்துக்கோ. நான் கொஞ்சம் குறைங்கண்ணே. அதை தெரியுதா நம்ம கடை? ஏய் நம்ம தலைவர் ஹோட்டல் வச்சிருக்கோம் சார். வாங்க சார் சாப்பிடலாம். தோசை ரொம்ப நல்லா இருக்கும் சார். பேங்க் போறேன். ஏய் நான் பேங்க் போடா. ஏய் கதையை பாத்துக்க. பேங்க் போறேன். ஏய் மந்திரவாதி நான் பேங்க் போறேன். இன்னைக்கு சாம்பார் நிறைய மீதி ஆயிடுச்சு. புளிய தண்ணில கரைச்சு ஊத்தி உப்பு மிளகாத்தூள் போடுங்க. அது பருப்பு ரசம் ஆயிடும். ரசம் மிச்சம் ஆயிடுச்சு. இது என்ன பண்றது? கூட்டு மிச்சம் இருக்கா? அத தூக்கி இதுல ஊத்து. அவ்வளவுதான். அதுக்கு பேர் என்ன? அவியல் சூப்பரா இருக்கல நூஞ்சு கொண்டா. இதுக்கு லோன் முதல்ல கிடைக்காது. நீங்க கோயம்பேடு மார்க்கெட்ல கடை வச்சுக்கன்னு சொல்லிருக்கீங்க. அங்க வந்து ஆச்சி மேஸ் பசங்க இருக்காங்கல்ல, அவங்க என்கிட்ட வண்டி எடுத்திருக்காங்க. அவங்க உங்களுக்காக சூரிட்டி எடுத்து போட்டா ஈஸியா அப்ரூவ். அப்படிப்பட்ட வண்டியே தேவையில்லை. கோச்சிக்காத ஆச்சி. வாங்க ஆச்சி வாங்க. ஏய் அம்மா ஆமா புள்ளினா என்ன? எங்க டீம்ல அவன குட்டையா புள்ளின்னா அதாங்க புள்ளின்னு மாத்திக்கிட்டான். டேய் நான் சொல்லவா? குட்டிமணி என்ன நான் சொல்லவா? குட்டிமணினா என்ன? குட்டிமணி இல்லைங்க கொஞ்சம். ஹலோ, என்ன இங்க சத்தம்? எஸ் சிஸ்டர். போங்க போங்க. வாடி. மூணு பேர் வரைக்கும் வண்டியில. ஏய் இல்ல சார். நம்ம ஆச்சி மிஸ் தம்பிக்கு தானேயா போட்டு விடியா. இப்ப கரெக்ட். டேய் என்னடா ரியாக்ஷன்? என்ன? டைம் ஆயிச்சு வா. நூலின் கூட்டம் தான் புது சேலை நெய்யுதே. நொடியின் கூட்டம் தான் ஒரு நாளை செய்யுதே. கூடாத கோடி நேரங்களிலே மழை கொட்டென்று கொட்டென்று கொட்டுதே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வளையல். மாலண்ணே அக்காட குடுறா. என்னம்மா ஏதாவது விசேஷமா? ஆமாண்ணே. அக்கா தான் கன்சீவா இருக்காங்க. இத கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஏய் ஒரு நிமிஷம்டா. அப்படியே போற வழி தானே, இறக்கி விட்டுட்டு போ. ஏய் வாமா வா. வலிக்காம குடிக்க முடியாதா? பப்பி ஜீன்ஸ் எடுத்து போடுங்க. பப்பி இல்லடா பிபி. எல்லாம் வாங்கியாச்சுடா. போற வழியில சல்லீஸா ஒரு அம்மா அப்பா கிடைச்சா வாங்கிட்டு போயிடணும். வாங்க ஆச்சி. வாங்க ஆச்சி. சொன்ன கேள்றி.